வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் விளக்கமறியல் நீடிப்பு. சமூக ஊடகங்களில் உலாவரும் பெற்றோர்களின் செயற்பாடு காரணமாக பிள்ளைகள் அதிகளவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் கண்டறிவு. நாட்டில் முதல் முறையாக முட்டைகளுக்கு வரி விதிப்பு. 2029 மீண்டும் அரசாட்சியை கைப்பற்றுவோம் என நாமல் ராஜபக்ச உறுதி. 30,000 இளைஞர் யுவதிகளுக்கு அரச வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதி. அதிகரிக்கும் வெப்பநிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். கைலாசாவின் அதிபதி நித்யானந்தா உயிரிழந்து விட்டதாக அவரது சகோதரியின் மகன் அறிவிப்பு. 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஊடாக ஆட்சியை கைப்பற்றுவோம் எனவும் அதற்கான வியூகம் வகுத்து செயற்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவிலான சபைகளை எம்மால் கைப்பற்ற முடியும். 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றது போன்று இம்முறையும் சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதார அபிவிருத்திக்கு விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எனவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு வழங்குவார்கள். இந்த அரசாங்கம் 6 மாத கால பதவியை நிறைவு செய்துள்ளது. எனினும் எவ்விதமான புதிய திட்டங்களும் இதுவரை செயற்படுத்தப்படவில்லை என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பு நோக்கி பயணித்த 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தொடங்கொட கலனிகம அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம நோக்கி 25.5 கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து சம்பவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான வாகனங்களில் 2 லொரிகள், சொகுசு வேன் மற்றும் கார் ஒன்றும் அடங்கியுள்ளது. மாத்தறையில் இருந்து கொழும்பு நோக்கி அரிசி ஏற்றிச் சென்ற லொரியொன்றும் வெளிநாட்டவர்களை ஏற்றிச் சென்ற சொகுசு வேனும் லொரியின் வலது பின்பக்கத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அத்துடன் பின்னால் வந்த காரும் வேனுடன் மோதியுள்ளது. விபத்தில் பாதுகாப்பு வேலியும் சேதமடைந்துள்ளதுடன் 2 வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசு சேவையில் 30,000 இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புத்தள நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரச வேலைகளுக்கு இப்போது செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பிக்கும் திறமையான இளைஞர் யுவதிகள் 30,000 பேருக்கு வேலை வழங்கப்படவுள்ளது. அரசு சேவையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளது. அஸ்வசும கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவை எதுவும் கிடைக்காமல் 8 லட்சம் மக்கள் இருக்கின்றனர். அவர்களுக்காக 5,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதியை சதோச ஊடாக 2,500 ரூபாய்க்கு வழங்குகின்றோம். அவர்களுக்கு தகுதி இருந்தும் அவை கிடைப்பதில்லை. விண்ணப்பங்களை கோரியுள்ளோம். தற்போது ஜூன் மாதத்தில் தேர்வு செய்யும் சபை ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 லட்சம் குடும்பங்களுக்கு புதிதாக அஸ்வசும கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள தாமரை கோபுரத்தில் இருந்து பாராசூட்டில் குதித்த அமெரிக்க பிரஜை ஒருவர் மருதானை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வெளிநாட்டவரிடம் நடத்திய விசாரணையில் தாமரை கோபுரத்தில் இருந்து பாராசூட் ஜம்பிங் போட்டிக்காக வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பாராசூட் ஜம்பிங் போட்டிக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதாகவும் அது குறித்து தனக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாமரை கோபுரத்தில் இருந்து குதித்து பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய வெளிநாட்டவர் பாராசூட்டின் உதவியுடன் உயரமான இடங்களில் இருந்து குதிப்பதை தனது பொழுதுபோக்காக கொண்டிருந்ததாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது.
நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடக்கு, வடமத்திய, சப்ரகமுவ, தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் சில பகுதிகளிலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படுகின்றது. குறித்த பகுதிகளில் 39 பாகை செல்சியஸ் முதல் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் இலேசான ஆடைகளை அணியுமாறும் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பில் உயர்ந்து நிற்கும் வானளாவிய கட்டடங்கள் பூகம்பத்தில் இருந்து தாங்கும் சக்தி கொண்டது எனவும் அவை அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளதாகவும் நில அதிர்வு நிபுணர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றிற்கு கருத்துரைத்துள்ள நிலையில் இலங்கை அனுபவித்த அதிகபட்ச நிலநடுக்கம் சுமார் 3.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் எனவும் இதனால் எந்த தாக்கமும் ஏற்படாது எனவும் அறிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது கட்டப்பட்டு வரும் மற்றும் சமீபத்திய காலங்களில் கட்டப்பட்ட அனைத்து நவீன வானளாவிய கட்டடங்களும் மிதமான அளவிலான நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன. நாடு குறைந்த ஆபத்துள்ள பகுதியில் காணப்பட்டாலும் சர்வதேச மற்றும் உள்ளூர் பாரிய கட்டட ஒப்பந்தக்காரர்கள் தற்போது தங்கள் கட்டடங்களில் நிலநடுக்க எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை கருத்தில் கொண்டுள்ளனர். சர்வதேச கட்டுமான தரம் கொண்ட நிலநடுக்க எதிர்ப்பு தொழில்நுட்பம் இப்போது இலங்கையிலும் பின்பற்றப்படுகின்றது. எனவே நகரத்தை தாக்கும் பாரிய நிலநடுக்கத்திலும் கொழும்பில் காணப்படும் வானளாவிய கட்டடங்கள் அதனை தாங்கும் சக்தி கொண்டவையாக காணப்படுவதாக நில அதிர்வு நிபுணர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடந்த 27ஆம் தேதி 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். இதன்போது 2 குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க மெத்தை வழங்குமாறு விடுத்த கோரிக்கையை சிறைச்சாலை மருத்துவர்கள் நிராகரித்துள்ளனர். நிதி மோசடி குற்றச்சாட்டில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சாமர சம்பத் தசாநாயக்க முதுகுவலி இருப்பதாக கூறி சிறை அதிகாரிகளிடம் மெத்தை ஒன்றை கோரியிருந்தார். எனினும் சிறை மருத்துவரிடம் கோரிக்கையை பரிந்துரைத்த பின்னர் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை துறையின் அறிவிப்பின்படி இதுபோன்ற உபகரணங்களை வழங்குவதற்கு மருத்துவ பரிந்துரை கட்டாயமாகும். மருத்துவ பரிந்துரை இல்லாது மெத்தை வழங்க முடியாது என சிறைச்சாலைகள் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்மையில் நிறைவடைந்த கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று முதல் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1066 மத்திய நிலையங்களில் இப்பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இந்நடவடிக்கைகளுக்காக 16,000 ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை அரச மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 2025 ஆண்டிற்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. முதலாம் தவணையின் முதற்கட்டம் மார்ச் 14ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் மியன்மார் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக இலங்கை மருத்துவ குழு ஒன்று மியன்மாருக்கு அனுப்பப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. மியன்மார் அரசாங்கம் தேவையான அனுமதியை வழங்கியவுடன் அனர்த்த மீட்பு பணிகளில் அனுபவம் உள்ள விசேட மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளடங்கிய மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று தயாராக இருப்பதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மியன்மாருக்கு அத்தியாவசிய மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தேவையான பொருட்களை வழங்க அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டுள்ளது. மேலதிகமாக களத்தில் உதவி வழங்குவதற்காக விசேட மருத்துவ குழு ஒன்றை அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கொழும்பின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக சுமார் 6,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். போலீசாருக்கு மேலதிகமாக இலங்கை இராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை ஆகியவற்றின் பணியாளர்களும் பாதுகாப்பை பராமரிப்பதில் உதவுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இராணுவம் வீதி தடுப்பு பணிகளில் கவனம் செலுத்தும் அதேவேளை போலீசார் சிவில் உடையில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முக்கியமான தகவல்களை சேகரிக்க புலனாய்வு அதிகாரிகளும் களத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
சொத்துக்களுக்கான வாடகை மற்றும் குத்தகை ஒப்பந்தங்களுக்கு பொருந்தக்கூடிய முத்திரை வரியை 100% அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த கட்டண அதிகரிப்பு இன்று முதல் அமுலுக்கு வரும் என நிதியமைச்சு அறிவித்துள்ளது. எந்தவொரு சொத்தையும் குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு விடும்போது குத்தகை ஒப்பந்தம் அல்லது வாடகை ஒப்பந்தத்திற்கான முழு காலத்திற்கும் குத்தகை வரி அல்லது வாடகைக்காக ஒவ்வொரு 1000 ரூபாவிற்கும் அதன் ஒரு பகுதிக்காக 10 ரூபாய் முத்திரை கட்டணம் தற்போது வசூலிக்கப்படுகின்றது. எனினும் குறித்த முத்திரை கட்டணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 20 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டிற்கு பின்னர் இந்த முத்திரை வரி திருத்தப்படுவது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரக்கலையவின் போது செவனகலவில் மற்றொரு நபரின் வீடு எரிக்கப்பட்டதற்காக இழப்பீடு பெற்ற ராஜபக்ச உறுப்பினர்களின் பட்டியல் மிக விரைவில் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் புத்தள கண்காட்சி மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இழப்பீடு பெற்ற ராஜபக்ச எரிந்த வீட்டின் உரிமையாளர் அல்ல என கூறிய ஜனாதிபதி நிலப்பத்திரம் வேறொருவரின் பெயரில் இருப்பதாகவும் வீட்டுப்பத்திரம் வேறொருவரின் பெயரில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இழப்பீட்டை பெற்றவர் ஒரு ராஜபக்ச என தெரிவித்துள்ள ஜனாதிபதி தொடர்புடைய அறிக்கை சமீபத்தில் தனக்கு கிடைக்கப் பெற்றதாகவும் அது இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் உலகில் அதிகளவில் நேரத்தை செலவிடுவதனால் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் சுகாதார மற்றும் போசாக்கு பிரிவின் பணிப்பாளர் கங்கா தில்ஹானி தெரிவித்துள்ளார். பல பெற்றோர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் திரைகளுக்கு அடிமையாகியுள்ளமையினால் இந்நேரத்தில் தமது பிள்ளைகளின் வீட்டு பாடங்களையும் படிப்பையும் புறக்கணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தனிமையில் வாழும் பெண் பிள்ளைகளின் சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் கல்வி அமைச்சின் சுகாதாரம் மற்றும் போசாக்கு பிரிவின் பணிப்பாளர் கங்கா தில்ஹானி சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று முதல் முட்டைகளுக்கு 18% வட் வரி விதிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டைகளுக்கு வட் வரி அமுல்படுத்தப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் அதிகரிப்பு இருக்காது என சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் முட்டைகளுக்கு வட் வரி அமுல்படுத்துவது இதுவே முதன்முறை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முட்டைகள் மீது வட் வரியை அமுல்படுத்துவது நியாயமற்றது எனவும் முட்டை தொழிலின் வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் எனவும் அச்சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நித்யானந்தா இறந்து விட்டதாக அவரது சகோதரியின் மகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் இத்தகவல் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த நித்யானந்தா மீது இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் அரசாங்கம் இவரை தேடி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய நித்யானந்தா கைலாசா என்ற தனித்தீவை உருவாக்கி இருப்பதாக அறிவித்ததுடன் அது இந்துக்களுக்கான தனி நாடு எனவும் தனி கரன்சி பாஸ்போர்ட் கொடி ஆகியவற்றை உருவாக்கியுள்ளதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் அவ்வப்போது காணொலி வாயிலாக நித்யானந்தா உரையாடி வந்தார். இந்நிலையில் நித்யானந்தா கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாக தகவல் பரவியுள்ள நிலையில் கைலாசாவில் இருந்து இதுவரை அதனை எவரும் உறுதிப்படுத்தவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பும் நித்யானந்தா இறந்து விட்டதாக வதந்திகள் பரவியிருந்த நிலையில் அதன் பின்னர் நித்யானந்தா தனது காணொலியொன்றை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் உள்ள நன்காய் பள்ளத்தாக்கில் சுமார் 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி மற்றும் கட்டட இடிபாடுகள் காரணமாக 2,98,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவார்கள் என ஜப்பானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடந்த 2012-13ஆம் ஆண்டுகளில் ஜப்பானிய அரசாங்கத்தின் முந்தைய கணிப்பின்படி நன்காய் பள்ளத்தாக்கு நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 3,23,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய கணிப்பு நில அதிர்வு எதிர்ப்பு கட்டடங்களின் எண்ணிக்கையிலும் சுனாமி வெளியேற்றும் வசதிகளின் வளர்ச்சியிலும் அதிகரிப்பை பிரதிபலித்துள்ளது. இதற்கிடையே அண்மைய நிலப்பரப்பு மற்றும் தரை தரவுகள் வெள்ளப்பெருக்கு பகுதிகள் விரிவடையும் என்பதையும் குறிக்கின்றன. நான்காய் பள்ளத்தாக்கு நிலநடுக்கம் 292.2 டிரில்லியன் ஜென் மதிப்புள்ள பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஜப்பானின் நில அதிர்வு தீவிர அளவுகோலில் மிக உயர்ந்த அளவான 7 ரிக்டர் அளவிலான நடுக்கம் நாட்டின் 47 மாகாணங்களில் 10 உள்ள மொத்தம் 149 நகராட்சிகளில் பதிவு செய்யப்படும் எனவும் ஜப்பானின் சமீபத்திய மதிப்பீட்டின்படி கணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மியான்மர் நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2056 அதிகரித்துள்ளது. 3,900க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் 270 பேரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என அந்நாட்டு இராணுவம் அறிவித்துள்ளது. மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை 7.7 ரிக்டர் அளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதனால் மண்டலே நகரம் உள்ளிட்ட பல பகுதிகளில்
கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் மியன்மாரின் பெரும்பகுதி தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பேரழிவின் உண்மையான அளவு இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இறந்தவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான மீட்புக் குழுக்கள் போதுமான அளவில் இல்லாமையினால் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான வாய்ப்பு மங்கியுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.